إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் சலாமும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சுன்னா வழி நடக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றக்கூடிய அதை ஏனைய சமுதாயத்துக்கு அழகிய முறையில் எடுத்துச் சொல்லக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் அருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் இந்த நாட்டிலே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களோடு மார்க்க சில செய்திகளை விளக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். பேசுவதற்கும் நீங்கள் அதை உட்கார்ந்து கேட்டு பயன்பெறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய சூழலிலே சர்வதேச ரீதியாக நாம் பார்க்கின்ற போது, உலகளாவிய ரீதியிலே நாம் சற்று உற்று நோக்கி பார்க்கின்ற போது, இஸ்லாமிய மார்க்கம் மிக வேகமாக பரவிக்கொண்டு மிக வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் எதிர்பார்க்க நினைத்து கூட இருக்க முடியாத சகோதரர்கள்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வேகமாக ஈர்க்கப்படுவதை நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வளர்ச்சி மிக வேகமாக இருப்பதை அந்நிய சகோதரர்களே உணர்ந்து இன்று அவர்களை வாய்விட்டு பேசக்கூடிய ஊடகங்களில் செய்தி வெளியிடக்கூடிய நிலவரங்களை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்படக்கூடிய முயற்சிகள், சதிகள் ஏராளம். இன்னொரு மதத்துக்கு எதிராக அது செய்யப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? எப்பயே அறிமுகம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பேன், வளர்ப்பேன், மற்றவர்களுக்கு அதை அந்த ஒளியை அந்த பிரகாசம் அது எல்லா இடமும் சென்றடையும். முஸ்லிம்கள் நசுக்கப்பட்டாலும் இஸ்லாத்தை நசுக்க முடியாது, அது அல்லாஹ் பொறுப்படுத்த விடயம் என்பதால் நாம் இன்று இந்த இஸ்லாம் இன்றைய சூழலில் தொடர்பாளர்கள் வேகமாக பரவக்கூடிய இந்த சூழலில் எல்லோரையும் கவர்ந்து ஈர்த்து கொண்டு செல்வதை நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் அரபு நாடுகளிலே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்றால், பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை நல்ல ஒரு சூழலிலே, அமைதியான சூழலிலே, ஒரு உயிரோட்டமான ஒரு சூழலிலே இந்த இஸ்லாத்தை
பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய இடமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரபு நாடுகளை விட வேறொரு இடம் கிடையாது. எங்கு போய் என்ன நிகழ்ச்சியை செய்தாலும் ஏற்பாடு செய்தாலும் இங்கு இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை எம்மால் உணர முடியவில்லை. ஆகவே நாம் இந்த இடத்திலே வேறு நோக்கங்களுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட இப்படியான வாய்ப்புகளை நாம் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். மார்க்கத்தை கற்பது, தூய வடிவில் மார்க்கத்தை உரிய முறையில் கற்பது, அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பது, அழகிய முறையில் மற்றவர்களுக்கு எடுத்து செல்வது, இந்த 3 விடயங்களையும் அம்சங்களையும் நாம் இந்த இடத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே மார்க்கத்திலே நாங்கள் படிக்க வேண்டியது ஏராளம் இருக்கின்றது, தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு முஸ்லிம் குர்ஆனோடு உள்ள தொடர்பு, குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்பு, நமது தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அறிமுகம் செய்கிறான்? இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வடிவம் என்னவென்றால், இன்னொரு பேர் என்னவென்றால் ரூஹ். 2 பேருக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரூஹ் என்று சொல்லி இருக்கிறான். முதலாவது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவிலே மலக்குகளும் வருவார்கள், இறங்குவார்கள். அதில் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீலும் அடங்குவார்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இன்னொன்றை அல்லாஹ் ரூஹ் என்று சொல்லி இருக்கிறான். அதுதான் எமக்கு அல்லாஹ் கண்ணியமாக தந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற வேதம் என்று சொல்லியிருக்கக்கூடிய வாழும் அற்புதம். குர்ஆன் என்ன? வாழும் அற்புதம். அப்ப கடைசி நாள் வரைக்கும் அது அற்புதமாகத்தான் இருக்கும். அப்படியான ஒரு வேதத்தை தந்து நம்மளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த வேதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்து ஷூராவிலே வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹன் மின் அம்ரினா, எப்படியாம்? வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹன் மின் அம்ரினா, நபியே உமக்கு நாம் வஹி இறை செய்தியை இதோ அறிவிக்கிறோம். அது எப்படியான செய்தி தெரியுமா? ரூஹ், அது உயிரோட்டமானது, அது உயிர். ஒரு உடம்புக்கு உயிர் இல்லை என்று என்ன நடக்கும்? அந்த உடம்பு அழுகும், துருவாடைகள் வீச ஆரம்பிக்கும், எல்லாமே அதை நாடும், அழுக்காகும், வெறுப்பார்கள். எனவேதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உயிரோட்டம் தரக்கூடியது தான் ஒரு மனிதனாக வாழ வேண்டுமாக இருந்தால், அவனுடைய உள்ளம் உயிரோட்டமான உள்ளமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவனுடைய உள்ளம் பிரகாசமான உள்ளமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவனுடைய உள்ளம் அவனை வழி தவற விடாமல் பாதுகாக்கக்கூடிய உள்ளமாக அது இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உலகில் சரியான வழியிலே அவனை நடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய உள்ளமாக அது இருக்க வேண்டுமாக இருந்தால், அந்த உள்ளத்துக்கு என்ன உயிர் வேணும்? அல்லாஹ் குர்ஆனை உயிர் என்று சொல்லியிருக்கிறானே, அந்த உயிர் வேண்டும். அப்ப ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆனுடன் அதிக ஈடுபாடு, தொடர்பு இருக்க வேண்டும். அது மட்டுமே போதும். நாம குர்ஆனை என்ன செய்கிறது? குர்ஆனை ஓதுவது மாத்திரம்தான் நமது சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் 2 நோக்கங்களுக்காக எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 2 நோக்கங்களுக்காக நமக்கு தரப்பட்டுள்ளது. ஒன்று அதை ஓதுவது, படிப்பது ஓதுவது என்பது இந்த எதுக்கு? நன்மைக்காக ஓதுவது. 2வது அம்சம் என்ன? அதை படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, அதில் உள்ள அர்த்தங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்காக 2 நோக்கங்கள். நம்ம சமுதாயம் ஒன்றை தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என்னது? அதுதான் குர்ஆனை ஓதுவது. ரமலான் வந்தால் ஒரு குர்ஆன் அல்ல 2 குர்ஆன் ஓதுவார்கள். நன்மையான விஷயம்தான். ஆனால் இன்னொரு நோக்கம் இருக்கிறது. குர்ஆனின் அர்த்தங்களை புரிவது, சிந்திப்பது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது. அது இருந்தால் மாத்திரம்தான் சரியான தௌஹீதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வான்.
இஸ்லாத்தினுடைய அசல் வடிவத்தை புரிந்து கொள்வான், குர்ஆனுடைய அற்புத தன்மையை புரிந்து கொள்வான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்வான், இஸ்லாத்தை பின்பற்றுவதால் பெருமைப்படுவான். இப்ப எப்படி இருக்கிறது? நானும் ஏனைய மதங்கள் போன்று மார்க்கங்கள் போன்று நாம் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இல்ல, இஸ்லாத்தை வழிகாட்டுவதால் பின்பற்றுவதால் பெருமைப்படுகிறோமா? அதுதான் உண்மையான மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன? நாம பெருமைப்படணும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆசான் வகீஅ இப்னுல் ஜர்ராஹ் என்று கூஃபாவை சேர்ந்த ஒருவர், மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநராக அந்த நேரத்திலே கணிக்கப்பட்ட ஒருவர். அவங்க ரொம்ப பருமனான ஆளாக இருந்தாங்க, கொழுத்து போயிருந்தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, அந்த நேரத்தில் எப்படி இஸ்லாத்தை பின்பற்றிருக்கிறார்கள் என்றால், என்ன நீங்க ரொம்ப பருமனாக இருக்கிறீர்கள் என்று அவங்களிடம் விடவப்பட்ட போது சொன்னார்களாம், இஸ்லாத்தை நினைத்து நான் அடையும் சந்தோஷம், அதால நான் என்னுடைய அந்த சந்தோஷத்தால் நான் பெருத்து போயிட்டேன் என்று பதில் சொன்னார்கள் என்றால் என்ன இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி சந்தோஷப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நமக்கு புரியவில்லையே, நாம் தெரியவில்லையே, அவர்களுக்கு எப்படி அந்த சந்தோஷம் வந்தது? அப்ப அவ்வளவு அதிசயங்கள், நுணுக்கங்கள், வழிகாட்டல்கள் நிறைந்து போய் கிடக்கிறது, அமைந்திருக்கிறது இந்த குர்ஆனுக்குள்ளே, இந்த ஹதீதுக்குள்ளே. அப்ப ஒரு சிலதை தான் நாம வெளியில சொல்றோம், ஒரு சிலதை தான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், எழுதப்படுகிறது, மக்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏராளமானது இன்று பக்கங்களுக்குள் புத்தகங்களுக்குள் அப்படியே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் தெரிய வேண்டும், வையகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். இஸ்லாத்தினுடைய பெருந்தன்மை, அதனுடைய அற்புதத்தன்மை மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே மதிப்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே குர்ஆனில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் சம்பந்தமாக அதில் எமக்கு தேவையான சில அறிவுரைகள், அதே போன்று ஒரு சில மார்க்க விளக்கங்கள், அல்லாஹ்வை பற்றிய சில விஷயங்கள், இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வசனம் சம்பந்தமாக இந்த இடத்திலே சுருக்கமாக கூறி வைக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். சூரத்துல் பக்ராவிலே 255வது வசனம் ஒன்று இருக்கிறது. சூரத்துல் பக்ராவிலே 2வது அத்தியாயத்தில் 255வது வசனம் ஒன்று இருக்கிறது. என்ன வசனம் அது? ஆயத்துல் குர்சி. மாஷா அல்லாஹ், ஆயத்துல் குர்சி. குர்ஆன் மொத்தத்தில் இறை வேதம், எல்லாமே அல்லாஹ் பேசியது, எல்லாமே குர்ஆனுக்குள் அடங்கும், எல்லாமே வலுவானது, சக்தி உள்ளது, எல்லாமே மிகப்பெரிய அர்த்தங்களை கொண்டது, சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் சிலவற்றை அல்லாஹு தஆலா அதிவிசேஷமானதாக சொல்லியிருக்கிறான். மொத்த சூறாக்களுக்குள்ள மிக வலுவான, மிக பெருமதியான, மொத்த குர்ஆனையும் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது. என்ன சூரா அது? சூரத்துல் ஃபாத்திஹா. எனவேதான் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பேரு உம்முல் கிதாப். அப்ப அதுதான் தாய், இந்த குர்ஆனுக்கே தாய் அது சூரத்துல் ஃபாத்திஹா. மொத்த அம்சங்கள், விஷயங்கள், விளக்கங்கள், கொள்கை எல்லாமே அந்த சூறாவுக்குள்ள சுருக்கமாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, உபை இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரிடம் கேட்கிறார்கள். எப்படி கேட்டார்கள் என்றால், யா உபை, ஐயு ஆயத்தின் அஅலமு ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தில் மிக பெருமதியான, மிக வலுவான, மிக ஆழமான ஒரு வசனம் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது என்ன? சூரா. இப்ப என்ன? வசனம். மொத்த குர்ஆனுக்குள்ளும் ஒரு மிக பெருமதியான, ரொம்ப வலுவான, ஆழமான ஒரு வசனம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. எப்படிதான் சஹாபாக்களுடைய இந்த எப்படி ஒழுக்கமாக நடந்துக்குவாங்கன்னா, நபி அவங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் தெரிஞ்சாலும்
பதில் சொல்ல மாட்டாங்க. முதலாவது சொல்லுவாங்க, ஒன்று அமைதியாக இருப்பார்கள், இல்லை என்றால் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு தான் இதை பத்தி தெரியும் என்றுக்குவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தி கேட்டாங்கன்னா, சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவார்கள். இது சஹாபாக்களுடைய வளமை. உபய் இப்னு கஅப் இந்த சஹாபி குர்ஆனில் ஸ்பெஷலிஸ்டா உள்ளாக்கள் ஒரு ஆள். சஹாபாக்கள்ல குர்ஆனில் அதிக தெளிவு உள்ளாக்கள், அது பற்றி அதிக விவரம் உள்ளாக்கள் என்று ஒரு சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதுல உபய் இப்னு கஅப் ஒரு ஆள். வேற யார சொல்லலாம்? அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ஒரு ஆள், ஸைத் இப்னு சாபித் ஒரு ஆள். அதே போல சஹாபாக்கள்ல இன்னும் சில ஆட்கள் இருக்காங்க. அவன் என்னத்துல ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? நபி ஹலால் ஹராம் இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அதிக ஆழமான அறிவு இருக்கும். அதுல ஒரு ஆள் இருக்கிறாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆன யாரு? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அப்பே ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு துறையிலையும். அப்படிதான் இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். இப்ப புதுசா வரல மார்க்கத்துல ஹதீத வர அபிரிச்சி ஹதீத் கலை சட்டக்கலை இல்லை, அப்போது இருந்திருக்கிறது. குற்றவியல் ஏனைய அன்றாட நடவடிக்கைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திருமணம், குற்றவியல் சம்பந்தமாக மக்களுடைய பிரச்சனைகளை நுணுக்கமாக புரிந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆற்றல், ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல், அது யாருக்கு இருந்துச்சு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. எனவேதான் எல்லா ஆட்சி காலத்திலையும் அவங்க காலியா தான் இருந்தாங்க, ஜட்ஜா தான் இருந்தாங்க. அப்ப மதிப்புக்குரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அப்ப நாங்க இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையிட்ட கேட்கிறாங்க இந்த கேள்வியை. ஏன்னா உபையிடம் இருந்த ஆற்றல், திறமை, குர்ஆனில் அவங்களிடம் இருந்த அந்த ஆர்வம், நபி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த சப்ஜெக்ட் ஆக மிக பெருமதியான வசனம் பற்றி ஒரு வேளை இவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், அந்த அளவுக்கு குர்ஆனில் தெளிவு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உபய் இப்னு கஅப் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், அந்த வசனங்கள் அருளப்பட்ட வரலாறுகளை தெளிவாக தெரிஞ்சவங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அதிகமான ஈடுபாடு, அந்த சரியான பதில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு திறமை, வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க. முதலாவது கேட்ட உடனே அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு தான் தெரியும்னாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன எண்ணம்னா, உபய்யுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும், அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்கள் தான். திரும்பியும் கேட்டாங்க, யா உபைய அல் குர்ஆனில் மிக பெருமதியான வலுவான வசனம் நீர் அறிந்த வகையில் எது என்று சொல்லும். இப்ப உபய் இப்னு கஅப் நினைச்சாங்க நபி அவங்க பதில எதிர்பார்க்கிறாங்க. சொன்னாங்க, எடுத்த உடனே சொன்னாங்க ஆயத்துல் குர்சி என்ன. நபி அவங்க சொல்லல, ஆரம்பத்தில் இது பற்றிய தகவல் சொல்லல, இதுதான் முதலாக கேட்கிறார்கள். இந்த பதிலை சொன்ன உடனே உபய் இப்னு கஅபுடைய இந்த பதிலை கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. இந்த அளவுக்கு இவருக்கு தெளிவு இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. என்ன செய்தார்கள்? என்ன செய்திருப்பார்கள்? நெஞ்சில் அப்படியே கையை அடிச்சு, சுப்ஹானல்லாஹ், உபய் இப்னு கஅபுடைய நெஞ்சிலே கையால் அடித்து, உபையே உங்களுடைய அறிவை நான் மெச்சுகிறேன், குர்ஆனில் உங்களுக்கு இருக்கும் விளக்கத்தை பாராட்டுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன் என்றார்கள். லியஹ்னகல் இல்மு யா அபல் முன்திர். இரக்கத்தோட அன்போட பேசக்குள்ள அரபியன் பேரை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? புனை பேரு தான் சொல்லுவாங்க. நபி அவங்க உபை என்று கேள்வி கேட்கும் போது பேசுறாங்க, அவரை பாராட்டும் போது எப்படி சொன்னாங்க? அபுல் முந்திர் என்கிறார். முந்திரின் தந்தையே அபுல் முந்திர் என்கிற அவங்களுடைய புனை பேர். அப்ப அந்த கண்ணியமாக பாராட்டக்குள்ள பேரை சொல்லாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆர்வம் மூட்டுகிறார்கள், மெச்சுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உங்களுடைய அறிவை இட்டு நான் ரொம்ப உங்களை பாராட்டுகிறேன் என்று நெஞ்சில கையை அடித்து சொன்னார்கள். இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னா, குர்ஆன்ல நம்மகிட்ட இருக்கிற அந்த குர்ஆன்ல பெருமதியான இந்த வேதத்துல மொத்த வசனங்களுக்குள்ள எது மிக பெருமதியானது,
ஒரு முஸ்லிம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அது பெருமதி என்பதால் அதற்குள் என்ன இருக்கிறது, அதில் நாம் என்ன தெரிந்திருக்க வேண்டும், அது பற்றிய சில விவரங்களும் எம்மிடம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் ஆயத்துல் குர்சி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அங்கீகாரத்துடன் மிக வலுவான பெருமதியான வசனம் என்று அறிஞர்களால் இனங்காணப்பட்டிருக்கிறது. இதுல 9 துண்டுகள் பகுதிகள் இருக்கிறது, அல்லது 9 சப்ஜெக்ட்கள் அதில் இருக்கிறது. பாருங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. எத்தனை 9 விஷயங்கள், அம்சங்கள் அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதுல 9ஐயும் நாங்கள் இந்த இடத்துல எல்லாத்தையும் விவரமா சொல்வதற்கு எந்த அளவுக்கு நேரம் இடம் கொடுக்குமே தெரியாது. ஆனால் மதிப்புக்குரியவர்களே, இதுல நிறைய தௌஹீதை பற்றி இந்த வசனம் ஆரம்பத்திலே தெளிவாக ஆரம்பிக்கிறது. அடுத்து அல்லாஹ்வினுடைய சக்தி, வல்லமை, இறைவனை அடையாளப்படுத்துகிற அவனுடைய பெரும், அதாவது அவனுடைய சக்தியை, ஆற்றலை சொல்லக்கூடிய அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஷஃபாஅத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் தௌஹீதில தான் அடங்கும். அதே போல இன்னும் சில அம்சங்கள் கடைசியில வருது. அல்லாஹ், இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. இது என்ன? இதுதான் தௌஹீத். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே மிக பெருமதியான வசனத்தை எதை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறான்? தௌஹீதை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறான். குர்ஆனில் உள்ள ஆக பெருமதியான வசனம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? தௌஹீதை ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. நாம் சொல்லியிருக்கக்கூடிய கலிமா, கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இது இந்த அம்சத்துல, இந்த விஷயத்துல எல்லோரும் மிக தெளிவாக, அவதானமாக, கவனமாக இருக்கணும் என்கிறதுக்காகத்தான் முதலாவது மிக பெருமதியான வசனத்தில் முதலாவது அம்சம் தௌஹீத். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற அல்லாஹ் என்கிறது எந்த இரட்சகன் உண்மையான இரட்சகனோ, எவன் இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவனோ, படைத்தவனோ, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனோ அவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. ஃபிரௌன் கூட நான் தான் உங்களுடைய இரட்சகன் என்று தான் சொன்னான், ரப் என்று தான் சொன்னான். என்னென்று சொல்லல, நான் உங்களோட அல்லாஹ் என்று சொல்லல. குர்ஆன்ல யாருமே இறைமை எனக்குரியது என்று சொன்னவர்கள் கூட என்ன செய்யவில்லை, நான் அல்லாஹ் என்று சொல்லல. அந்த அளவுக்கு அந்த பேர் ஞாபகம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். நம்மளை யாரு படைச்சானோ, இந்த பிரபஞ்சத்தை யாரு படைச்சானோ அவனுக்கு மாத்திரம்தான் அந்த பேர் உரித்தானது. எனவேதான் அல்லாஹ், அந்த நாயன், லா இலாஹ இல்லா, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான ஒரு இறைவன் கிடையவே கிடையாது. அப்ப இது எங்களுடைய, எமது கொள்கையினுடைய, இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லல்லாஹ் இங்க இல்லாஹு முன்னுக்கு அல்லாஹ் வந்துகிட்டதுனாடி இல்லாஹு ஒண்ணு வந்திருக்கிறது. மொத்தத்துல அர்த்தம் ஒண்ணுதான். நீங்க பாருங்க, இந்த விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்கணும். தௌஹீத் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீத் என்றால் என்ன? ஒரு ஆள் தௌஹீத் விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். அதை இறுதி மூச்சு வரைக்கும் அவர் பாதுகாக்கிற பொறுப்பு. அந்த தௌஹீதை எதுவும் மாசுபடுத்திராம, கலங்கப்படுத்திராம, அசிங்கப்படுத்திராம பாதுகாக்கிறது ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு. கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாக்கணும். அதுலதான் மரணிக்கணும். தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீத் என்றால் என்ன? விரல் அசைப்பதா? தௌஹீத் என்றால் என்ன?
நாம தௌஹீதில் இருக்கிறோம், சரி என்ன தௌஹீத், அப்பதான் அதை பாதுகாக்கலாம். தௌஹீத் சரியா சொன்னாங்க. தௌஹீத் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்க வழிபாடுகள் என்று எதெல்லாம் இருக்குமோ அதை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாம் செய்வது. அந்த வணக்கத்தில் எதையும் கொண்டு போய் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்வதில்லை, நிறைவேற்றுவதில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் வணக்கம் என்பதில் உறுதியாக இருக்கிறதான் என்ன? தௌஹீத். இது இல்லாம இதுல பிரச்சனையை வச்சுக்கொண்டு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வை நாம் சந்திப்பதில் அர்த்தமே இல்லை. அதுல மட்டும் விட்டு கொடுப்பு கிடையாது. அதுல மட்டும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை யாரும் எதிர்பார்க்க கூடாது. அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட ஒரு சஹாபி வந்து எப்படி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, குல்லி வில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக். எனக்கு ஒரு அறிவுரை வழங்குங்க அல்லாஹ்வின் தூதரே, ஒரு அறிவுரை வழங்குங்கள், உருக்கமாக சுருக்கமாக, வேறு யாரிடமும் நான் அதை பற்றி கேட்க கூடாது, யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, அவ்வளவு பெருமதியாக சுருக்கமாக உருக்கமாக பதில் சொல்லுங்க, அறிவுரை வழங்குங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள்? குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல். முதல் ஈமான் கொள், நம்பு, கொள்கையாக ஏற்றுக்கொள். சும்ம இஸ்தகிம், அதில கடைசி வரைக்கும் உறுதியாக இரு. யாரோட பொறுப்பு உறுதியாக இருக்கிறது? நபி அவங்க ஓம் பொறுப்புங்கிறாங்க, உன்னுடைய பொறுப்பு. இஸ்தகிம் என்று சொன்னால் நீ அதில் நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நம்மளை படைத்திருக்கிறான். உண்மையாக வாழுகின்ற வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. இதில் எந்த இன்பமும் நிரந்தரம் இல்லையே. நிரந்தரமாக இருக்கவன் முயற்சிக்கிட்டு மறதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இது நிரந்தரம் இல்லை என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சோதனைக்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகில் படைத்திருக்கிறான். அதில் மிகப்பெரிய ஆகப்பெரிய மிக முக்கியமான கேள்வி சோதனை என்ன? தௌஹீதை சரிவர நாம் இந்த உலகிலே உரிய முறையில் கொள்கையாக ஏற்று அதை பாதுகாக்க வேண்டும். எனவே நான் மதிப்புக்குரியவர்களே, சகோதரிகளே, இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிரயாணத்திலே ஒட்டகத்துல பின்னால ஏத்திக்கிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா என்னென்றால், அவங்களுடைய வழிமுறை என்னென்றால், தனிமையில பொருத்தமான நேரத்தை கவனிச்சு இருக்கிற ஆளுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிடுவாங்க. சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் எதை சொல்லணுமோ கொடுக்கணுமோ அதை கொடுப்பது நபி வழி. ஒரு பிரச்சனையை ஒரு சந்தர்ப்பத்தை அறிவுரை வழங்குவதற்காக நபி அவங்க பயன்படுத்திடுவாங்க. அப்ப அது சரியா போய் சேரும் உள்ளத்துக்கு, உள்ளத்தில் அப்படியே இடம் பிடிக்கும். எனவேதான் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்நேரமும் எங்களுக்கு பயான் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க? இவ்வளவு மார்க்கத்தை எப்ப சொன்னாங்க? அது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல். இவ்வளவு அம்சத்தை எப்படி சொன்னாங்க? அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய நேரத்தில் உள்ள பரக்கத். ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரமும் பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள்? சஹாபாக்கள் காரணம் சொல்றாங்க, நபி உங்களுக்கு என்ன பயம்னா நாங்க சடைவடைஞ்சிருவோமோ, சில நேரம் அவங்க பேசும்போது எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க என்ற அடிப்படையில் கவனீனமாக இருந்துருவோமோ என்ற பயத்தின் காரணமாக எல்லா நேரத்திலையும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வார்கள்? சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்லி விடுவார்கள். அது கரெக்டா உள்ளத்துக்கு வந்து சேர்ந்தது. இது நபியோட வழிமுறை. நபியவங்க என்ன செய்வார்கள் என்றால், பிரயாணத்தில் இருக்கும் போது ஒட்டகத்தில் 2 பேர் போய்கொண்டிருக்கும் போது அமைதியான சூழல், ஒன்றுமே இல்லை, அமைதியா போயிட்டு இருக்கக்குள்ள
பின்னுக்குள்ளாளுக்கு என்ன மெசேஜை கொடுக்கணும் அதை கொடுத்துருவாங்க. வாதரதி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஏன் முஆதே என்று அழைச்சாங்க. வாதரதி எல்லாம் லப்பைக் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டால் லப்பைக் என்ற அந்த ரொம்ப பெருமதியான மரியாதைக்குரிய வார்த்தை தான் லப்பைக். லப்பைக் என்ற அர்த்தம் என்ன? இதோ பதில் அளித்தேன், இதோ பதில் அளித்தேன் என்கிற அர்த்தம். அதை நாம ஹஜ்ஜில் போய் லப்பைக் என்று சொல்றது, யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் அளித்து வந்திருக்கிறேன், அதே வார்த்தையை சொல்லுவார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முஆதே அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத். இதுதான் கேள்வி. முஆதே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய, செலுத்த வேண்டிய ஒரு ஹக், கடமை உண்டு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்னன்னா, முக்கியமான விஷயத்த உடனே சொல்றல. அவங்களோட கற்பித்தல் முறை என்னன்னா, அவசியமான விஷயத்த சும்மா சிம்பிளா சொல்றல, அதை கேள்வியாக கேட்டு அவங்களுக்கு தெரியாது என்பதை உணர்த்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாக்கிட்டு தான் சப்ஜெக்டை கொடுக்கிறது. அப்போ அவங்க அழகா அப்படியோ ஆர்வத்தோடு எடுத்துக்குவாங்க. இப்ப மாவரதி அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு தான் தெரியும். அப்ப அதை இப்ப பதில தெரிஞ்சுக்கங்க. என்ன சொன்னார்கள், என்னத்தை கொடுக்க விரும்பினார்கள், என்ன தகவலை அவங்களோட உள்ளத்துல பதிக்க விரும்பினாங்க, இந்த நேரத்தில் ஏன் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்றால் அது அவ்வளவு முக்கியமானது. அதே அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, ஒரே ஒரு ஹக்குத்தான் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது ஏராளமான கடமைகள், உரிமைகள். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமான கடமைகளும் உரிமைகளும். அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகள் விடயத்திலே கவனிக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய கடமைகள், உரிமைகள். ஆனால் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. என்ன அது? அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிக பிஹி ஷைஅன். அது மாத்திரம்தான். அல்லாஹ்வை மாத்திரம் இபாதத் என்று எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாவற்றையும் ஒன்றையும் விடாமல் நீ செய்தால், நிறைவேற்றினால், அது உன்னுடைய ரப்புக்கு மாத்திரம் தான் நீ செய்ய வேண்டும். அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. ஷிர்கில், இணை வைப்பில் வீழ்ந்து விடக்கூடாது. இதுதான் நாம செய்ய வேண்டியது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்கிறான், ஆதமின் சந்ததியினரே, மனிதர்களே, நீங்கள் இந்த உலகம் பூராக, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்ப பாவத்தோட வந்தாலும், அந்த அளவுக்கு தான் நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, அதே நிலைமையில் மரணித்தீங்க, மறுமையில வந்து நிக்கிறீங்க, அப்படித்தான் இருந்தாலும் என்னிடம் அதைவிட பெருமதியான விசாலமான மன்னிப்பு உண்டு. நான் மன்னிக்கும் தயாளத்தன்மை உள்ளவன். ஒரே ஒரு நிபந்தனை, சும்ம ஜித்தனி லா துஷ்ரிகு பி ஷைஅன். உலகம் நிரம்ப பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் எனக்கு இணை வைக்காம மட்டும் வந்திருந்து என்றால் நான் அதே அளவுக்கு பிரமாணமான விசாலமான அளவுக்கு உன்னை மன்னிப்பை தந்து காப்பாற்றுவேன். அவ்வளவுக்கு நான் கிருபையாளன். நிபந்தனை என்ன? ஷிர்க்குக்கு முன்னால ஒண்ணும் செய்யல. அதுக்குத்தான் இந்த உலகத்தில் உங்களை படைத்திருக்கிறேன். அதில் நீங்க கவனமாக இருக்கணும். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் அல்லாத அதுக்கு கிட்ட கொண்டு போய் எங்களை விட்டுறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அது ஷிர்க் அல்ல. ஆனா ஷிர்க்கு கொண்டு போய் அந்த விஷயங்களை செஞ்சோம்னா காலப்போக்கில் என்ன செய்யும்? ஷிர்க்கு கிட்ட கொண்டு போய் விட்டுரும், ஷிர்க்குள்ள தள்ளி விட்டுரும். அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. வெள்ளம் வரும் முன்னால அணை கட்ட வேண்டும். வரம்பில் அதாவது வரம்புல மேய்ஞ்சி சென்ற மாடு என்ன செய்யும்? வரம்பை தாண்டி வேளாண்மையும் மேய்ந்து விடும், சாப்பிட்டு விடும்.
எனவே தூரத்தில் வைக்கணும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அம்சங்களை தடை செய்திருக்கிறார்கள், நாங்கள் ஷிர்க்ல விழுந்துடக் கூடாதுங்கிறதுக்காக. அந்த அளவுக்கு இஸ்லாமிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்தார்கள். அதில் ஒன்றுதான், உதாரணத்துக்கு சொல்ல போனால், இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக தெளிவான தடை, பகிரங்கமான தடை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளையில் இருக்கிறார்கள். உம்மு சலமா அவங்களோட மனைவிமார்கள் ஒரு ஆள் யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஹபஷா, எதியோப்பியா அந்த ஏரியாவுக்கு ஹிஜ்ரத் போய் வந்தார்கள் ஒரு ஆள். யார்? இதெல்லாம் புகாரி, சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள், மிக சஹீஹான அறிவிப்புகள்ல வந்த விஷயங்கள். அவங்க ஹிஜ்ரத்து போயிட்டு வந்தார். மரண நேரத்தில் பாருங்க அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அந்த நேரத்தில் அங்க கண்ட சில காட்சிகளை ஞாபகப்படுத்தினார்கள். உம்மு சலமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பேசுறாங்க. என்ன பேசினார்கள்? கிறிஸ்தவர்களுடைய நடைமுறை என்னன்னா, எப்பயும் உருவங்களை வரைஞ்சிருவாங்க, ஓவியங்களை வரைவாங்க, எல்லாருக்கும் ஞாபக சிலைகள் என்று வச்சுடுவாங்க, காலப்போக்கில் அதை ரொம்ப மரியாதை செய்வாங்க, வணங்குவாங்க. அவங்களோட தேவாலயங்கள்ல அதிகமா அது காணப்படும். அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது இருக்கிறது. இன்று வரைக்கும் எதியோப்பியாவில் இப்ப இருக்கிற பழைய சர்ச்சுகள்ல எல்லாம், தேவாலயங்கள் எல்லாம் இன்று வரைக்கும் அந்த ஓவியங்கள் இருக்கிறது. மலை குன்றுகளில், மிக பல நூற்றாண்டுகளை தாண்டிய மலை குன்றுகளில் அவர்கள் கட்டிய அந்த தேவாலயங்களில் இன்று வரைக்கும் சில இறை தூதர்கள் என்றும் நல்லவர்கள் என்றும் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. அப்ப மதிப்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தேவாலயங்களில் வரையப்பட்டிருந்த அந்த ஓவியங்களை பார்த்து நினைச்சு, என்ன அழகா இருந்துச்சு, எவ்வளவு அருமையா அந்த ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்தினார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய நேரத்துல உரிய விடயத்தை உரிய முறையை சுட்டி காட்டாமல் விட மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார். சொல்லப்படுற விஷயம் அது டேஞ்சரான விஷயம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அதிகம் வழிகடுவதற்கும் வழிகேட்டுக்கு செல்வதற்கும் காரணமாக இருந்ததே அதுதான். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு சலமாவை பார்த்து சொன்னார்கள், உலாயிகல் கௌம், நீங்க சொல்றாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்துக்குள்ளானவர்கள், அவன் கோபத்துக்குள்ளானவர்கள். காரணம் என்னென்றால், நல்லவர்கள் மரணித்தால் அவர்களுக்கு ஞாபக சின்னமாக அவர்களை ஞாபகப்படுத்துவதற்கு அவர்களுடைய ஓவியங்களை, உருவங்களை வரைந்து விடுவார்கள். மண்ணறைகளை கட்டி விடுவார்கள் அவர்களுக்கு மேல். பின்னர் அதையே அவர்களே வணங்குவார்கள். எப்படி? சிலைகளை வைப்பாங்க, கபர்களை கட்டுவார்கள், பிறகு அதிலே அவர்களை வழிபடுவார்கள், காலப்போக்கிலே அவங்களே வணங்குவாங்க. இவங்க அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் உலாயிக ஷிராருல் ஹல்க இன்தல்லாஹ், அல்லாஹ்வின் பார்வையில் மிக கேடுகட்டவர்கள்ங்கறாங்க. ஏன் சொன்னார்கள்? நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க உம்மு சலமாவே, வழிகேட்டுக்கு காரணமாக இருந்துச்சு. என்ன வழிகேடு? ஷிர்க்குக்கு போறது காரணமாக இருந்துச்சு. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூடாது? கபர்களை உயர்த்து கட்டுவது கூடாது. என்ன கட்டுனா என்ன வந்துட போகுது? இது அதுக்கு பெயிண்ட் பண்ணுவது கூடாது, ஹராம். விளக்கேற்றுவது கூடாது, அதை அலங்கரிப்பது கூடாது. எல்லாம் தெள்ள தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் கபரை உயர்த்து கட்டுவதை, அதை அலங்கரிப்பதை, பெயிண்ட் பண்ணுவதை, விளக்கேற்றுவதை. இதை செய்தால் என்ன வந்துட போகுதோ, அதனால என்ன பிரச்சனை? நாம வணங்கலையே. இல்லை, அப்படிலாம் நீங்க அலங்கரிச்சிங்கன்னா ஒரு சமுதாயம் வழிகட்டதுக்கு காரணம் அதுதான். எனவே நீங்க செய்யாதீங்க. அப்ப என்ன நடக்குது? ஒரு தவறு நடக்காம வழி அடைக்கப்படுகிறது. என்ன தவறு? ஷிர்க். இப்படி மார்க்கத்தில் நிறைய அம்சங்கள், அது நேரடியாக ஷிர்க் கிடையாது, ஷிர்க்கை கொண்டு போயிருங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. எனவேதான் சில நூல்கள்ல எந்த அளவுக்கு பாடம் போடுறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அவர்கள் போட்ட தடைகள், தௌஹீதின் புனிதத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கும் முறைகள் என்றே தனிப்பாடம் போட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு இது பாதுகாக்கப்படணும்.
ஷிர்க் நாம் நெருங்கிடக்கூடாது என்பதை இந்த அம்சம், இது முதலாவது இந்த துண்டை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா. தௌஹீத்ங்கிறது உண்மையிலேயே இது மட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கலாம். குர்ஆன்ல ஆச்சரியமான முறையில் தௌஹீத் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடன் தொடர்பு இருக்குமாக இருந்தால் குர்ஆனை அர்த்தம் புரிந்து நுணுக்கமாக ஆராய்ந்து ஓதுறாக்களாக இருந்திருப்பார்களாக இருந்தால் இந்த சமுதாயம் ஷிர்கில் அதிகமாக விழுந்திருக்காது. குர்ஆனை அர்த்தத்துடன் நாம் அணுகுவதில்லை, அர்த்தம் சிந்தித்து ஓதுவதில்லை. அதுதான் மிக பிரதானமான காரணம். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லலாம். நம்மளை விட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத பத்தி கவலைப்படுறது மனுஷனை விட ஏனைய அல்லாஹ்வுடைய படைப்புகள் கவலைப்படுது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுறது மனுஷன் இப்படி செய்யறானே, சுப்ஹானல்லாஹ், மனுஷன் இப்படி செய்யறானே, அல்லாஹ்வுக்கு அப்படி வைக்க முடியாதே என்று மனிதன் அல்லாத ஏனைய நமக்கு சிந்தனா சக்தி உள்ள மனிதன் செய்யறான், சிந்தனை இல்லாதது அதை பற்றி கவலைப்படுது. நீங்க பாருங்க, சூரத்து ஷுஆராவுல சூரத்து அன்-நம்ல் அத்தியாயத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பறவை பற்றி ஒரு வரலாறு உண்டு. அந்த பறவைக்கு குர்ஆன்ல ஒரு இடம், இறுதி வேதத்தில், அற்புத வேதத்தில் அதுக்கு சில வரிகள். சுப்ஹானல்லாஹ், அதுக்கு ஏன் அந்த வரலாறு இடம் பிடிச்சிச்சு? என்ன அதில் பாடம் இருக்கிறது? அப்ப அது ஹுதுஹுது என்ற பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேடினாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்திருந்தான். அவங்க பறவைகளின் பாசையை, மொழியை விளங்கும் ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். பறவை போயிச்சு, நீண்ட நேரமா காணல. சொன்னாங்க, வந்து சரியான தகவல் உரிய காரணத்தை சொல்லலைன்னா நான் அதை கடுமையாக தண்டிப்பேன். லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதன் அவ் லஅஸ்பஹன்னஹு அவ் லயஅதியன்னி பிசுல்தானின் முபீன். தகுந்த காரணம் சொல்லணும், அல்லது ஒரு பொருத்தமான ஒரு தகவலோட வரணும், இல்லைன்னா என்னுடைய அதாவது அனுமதி இல்லாம போனதுக்காக நான் தண்டிச்சிருவேன், அதுக்கு அதை அறுத்துருவேன் என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லி எடுக்கல, அந்த பறவை வருது. வந்து என்ன சொல்லிச்சு? ஒரு தகவலை சொல்லிச்சு. இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷை வ லஹா அர்ஷுன் அதீம். இது முதலாவது தகவல். அதுல கூட சுப்ஹானல்லாஹ், இந்த இப்போ ஓதுன இந்த வசனத்திலேயே நிறைய அம்சங்களை அறிஞர்கள், தஃசீர்களை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுல என்னென்ன பாடங்கள், நுணுக்கங்கள் இருக்கு. ஒரு தகவலை சொல்லும் போது எப்படி சொல்லணும், பெரிய ஒரு சப்ஜெக்டை எப்படி சொல்லணும், அதை இந்த ஹுதூத் என்ற பறவை போய் இருக்கிற ஒரு மெசேஜை சுருக்கமா அவசரமா புரியக்கூடிய மாதிரி சொல்றத அந்த ஹுதூத் பயன்படுத்தி இருக்கிற என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் இந்த வசனத்தை வச்சு. சரி, எங்களுக்கு நமக்கு என்ன தேவை? அது சொல்லுது, நான் ஒரு அரசியை கண்டேன் யமன்ல சப என்கிற இடத்திலே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள். பாலஸ்தீன்ல இருந்து எங்க சென்றிருக்கிறது? யமனுக்கு சென்றிருக்கிறது. யமன்ல சப என்கிற ஊரிலே, தேசத்திலே ஒரு அரசியை நான் கண்டேன். ஒரு பெண் ஆண்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாம் நிறைந்து போயிருக்கிறது. எல்லாமே இருக்கிறது, வேண்டிய எல்லாமே வழங்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு மிக பிரமாண்டமான ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. ராஜாக்கள் அமர்ற அந்த நேரத்தில் ஒருவருடைய ஆட்சி பலத்தை எப்படி கணிப்பாங்கன்னு அவர் இருக்கிற அந்த சிம்மாசனத்தை பார்த்தா கணிப்பாங்க. அது எந்த அளவுக்கு பெருமதியும் பிரமாண்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி விசாலமானது என்பது அவருடைய அர்த்தமாகும். அவ மதிப்புக்குரியவர்களே, அது சொல்லுது அவளுக்கு மிக பிரமாண்டமான அரசு உண்டு. அரசு என்றால் சிம்மாசனம் உண்டு. ஆனா இரண்டாவது தகவல் என்ன சொல்லுது என்றால், வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸ். ஆனா அவங்க, இதல்ல விஷயம், அவங்க எல்லோருமே சூரியனுக்கு சுஜூது செய்கிறார்கள். அவங்களோட தவறு என்னன்னா சூரியனுக்கு சுஜூது செய்கிறார்கள். யாரு சொல்றது? பறவை சொல்லுது. அதோட மாத்திரம் நிக்கல்ல, மின்தூனில் யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின்தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு சூரியனுக்கு சுஜூது செய்கிறார்கள்.
காரணத்தை சொல்லுது. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும். அவங்க இந்த செயலை, இந்த தவறான விஷயத்தை ஷைத்தான் அவர்களுக்கு நல்லது போன்று காட்டிக் கொண்டிருக்கிறான், எனவே வழிதவறி இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுதோ, அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல் ஹப என்று சொன்னால் பூமிக்குள்ள மறைஞ்சு போய் இருக்கிறது. பூமிக்குள்ளே மறைந்து போய் இருக்கக்கூடிய அந்த வித்துக்களை சொல்லுது. வித்துக்கள் எப்படி முளைச்சி வெளியில வருது? வித்திலிருந்து முளைச்சி வர அந்த சின்ன தண்டு இருக்கல்ல, அதை திரும்ப நாங்க பூமிக்குள்ள செலுத்த முடியாது. ஆனா அது எப்படி அந்த பூமியை துளைச்சி கொண்டு, ரொம்ப திண்மமான பூமியெல்லாம் துளைச்சி கொண்டு அந்த முளை வெளியில வருதா இல்லையா? இது யாருடைய ஆற்றல்? யாருடைய படைப்பாற்றல்? இது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் ஆற்றல். அதை சொல்லுது. பூமிக்குள்ளே மறைந்து போய் இருக்கக்கூடியதை வெளியிலே கொண்டு வரும் அந்த அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் சுஜூது செய்கிறார்கள் சூரியனுக்குங்கிறது. சுப்ஹானல்லாஹ். நீங்க தௌஹீது ருபூபியான்னு படிச்சிருப்பீங்க. ருபூபியா சொல்லுது, இந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள அந்த அல்லாஹ்வை விட்டுட்டு இந்த சூரியனுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப என்ன சொல்லுவது தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லஹு. சுப்ஹானல்லாஹ். அது சொல்லுது, அல்லாஹு லா இலாஹ இல்லஹு. ஆயத்துல் குர்சில முதல் வசனத்தை அது ஓதுது. அல்லாஹு லா இலாஹ இல்லஹு. அல்லாஹ் இருக்கிறானே, அவன்தானே வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லையே, தகுதி இல்லையே. அதை சொல்லுது. அப்ப மதிப்புக்குரியவர்களே, இன்னும் இருக்கிறது. நபிமார்கள் மரணிக்கும் போதும் எதை வசியத்தா சொன்னாங்க? அது கூட இந்த தௌஹீதை தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அதுல நாம கவனமாக இருக்க வேண்டும். தௌஹீத் மிக தெளிவானது, குர்ஆனில் ஆழமானது, தெளிவானது. குர்ஆன் வசனத்தை அர்த்தமுட நாம ஓதனம் என்று சொன்னால், கொஞ்சம் சிந்தனையோட ஓதனம் என்று சொன்னால் யாரும் வழி தவற மாட்டோம் என்பதை முதற்கட்டமாக எனக்கு உங்களுக்குமாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதுல அந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அல் ஹை, அல்லாஹு லா இலாஹ இல்லஹு அல் ஹை அல் கய்யூம். அல் ஹை என்றால் என்ன அர்த்தம்? அல் ஹை என்றால் நித்திய ஜீவன். அப்ப நபி அவங்க நிறைய சில திக்கர்கள்ல நீங்க பாப்பீங்க, குறிப்பாக சூக் சந்தைகளுக்கு போனால், மார்க்கெட் ஏரியாவுக்கு போனால் இந்த திக்கரை சொல்லுங்கள் என்று ஒரு திக்கர் இருக்கிறது. அதுல இடையில எப்படி வருகுதுன்னு கேட்டால், வஹுவ ஹய்யுன் லா யமூத், அவன் என்றும் நிலைத்திருப்பவன், அவனுக்கு மரணம் வராது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபியே வதவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத். நபியே, நீங்க யாருல தவக்குல் வைக்கணும் தெரியுமா? நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? யாருல போய் உங்களுடைய நம்பிக்கையை போடுவீர்கள்? அல்லதி லா யமூத், எவனுக்கு மரணம் வராதோ, யார் மரணிக்க மாட்டானோ, மரணம் என்பது அவனை தொடாதோ, அப்படிப்பட்ட தகுதி உள்ள இறைவனில் தான் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப அந்த தகுதி உள்ளவன் நான் மாத்திரம்தான் என்கிறது அல்லாஹ் தஆலா நபியை உங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்தணும்? நபியே, உங்களோட நம்பிக்கையை நீங்க யாருல வைக்கணும் தெரியுமா? எந்த இரட்சகன் மரணிக்க மாட்டானோ அவன்லாம் வைக்கணும். அப்பதான் அது உறுதியான நம்பிக்கையா இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா அதை விளங்கப்படுத்துறான். அல்லாஹு லா இலாஹ இல்லஹு அல் ஹை அல் கய்யூம் என்றால் நிர்வகிப்பவன். ஒவ்வொன்றுக்கு நாங்கள் அதிகமான விளக்கம் சொன்னால் கடைசி வரைக்கும் போக முடியாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால், அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் ஹை, எனக்கு மரணம் வராது, உங்களுக்கு தான் மரணம் வரும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ரஹ்மான்ல சொல்வது போல, குல்லு மன் அலைஹா ஃபான், நீங்க எல்லாரும் மரணிச்சே ஆகணும், யார் மாத்திரம் நிலைத்திருப்பான்? வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவம் கொண்டவனுடைய இரட்சகன் மாத்திரம்தான் இறுதியில் மிகுதியாக இருப்பான். எல்லாரும் மரணிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா புகாரில் வரக்கூடிய செய்தி கேட்பான், அனல் மலிக், நான் தான் மலிக். இப்போது ஐன முலூக்கு துனியா, இந்த உலகத்தில் நாங்க தான் ராஜாக்கள், எங்களை யாரும் கேட்க முடியாது என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்கே? யாரும் இருக்க மாட்டார்கள் பதில் சொல்வதற்கு. எல்லாரையும் மரணிக்க வைத்து விட்டான் அல்லாஹ் தஆலா. அவனே தான் பதில் சொல்லுவான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவது போல சூரத்துல் முஃமின்ல, லிமனில் முல்குல் யௌம்,
இன்று யாருக்கு ஆட்சி, இன்று யாருக்கு அதிகாரம், இன்றைய கண்ட்ரோல் யார்கிட்ட உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு புலப்படும் வகையில் அதற்கு பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் மரணித்து விட்டார்கள். அல்லாஹு தாலாவே தான் பதில் சொல்லுவான். லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அந்த ஏக இறைவனான அந்த ஒருவனான தனித்தவனான அந்த அல்லாஹ்வுக்கு தான் இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு மாத்திரம்தான் என்பதை நிரூபித்து காட்டுவான் என்பதை குர்ஆனில் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்ததா லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அப்ப ஹை அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்பது ஒரு அம்சம். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய தூக்கமும் இல்லை, ஆழமாக உறங்கக்கூடிய அந்த உறக்கமும் அவனை தொடாது. அப்ப என்றும் உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனங்கள் உங்களுடைய இரட்சகனுக்கு இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுறான். அதாவது ஒரு சடைவு வரும்போது, ஒரு வகையான அசதி வரும்போது ஒரு லேசான தூக்கம் வரும், இன்னும் சில நேரம் ஆழமான தூக்கம் வரும். இந்த இரண்டும் எனக்கு இல்லை என்கிறான் அல்லாஹ் தஆலா. நான் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்குவதில்லை, வலா யம்பகி லஹு அய்யனாம், அவனுக்கு உறங்கும் தேவையும் கிடையாது. அப்ப மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு குறையும் உங்களுடைய இரட்சகனுக்கு கிடையாது. அடுத்ததாக மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, இது ஒரு முக்கியமான அம்சம். மன் தல்லதி, யாருக்குத்தான் முடியும், யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வதற்கு, இல்லா பிஇذنஹி, அவனுடைய அனுமதி இன்றி. இது ஆயத்துல் குர்சியில இடம் பிடித்திருக்கிறது. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் யாருதான் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதற்கு முன் வருவது. அது என்னது சிபாரிசுன்னு சொன்னால்? அது என்ன சிபாரிசு, என்ன ஷஃபாஅத், எப்ப நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும், அது என்ன வகையான அனுமதி? அப்ப ஏதோ இந்த வசனத்துல ஒரு ஷஃபாஅத் சிபாரிசு என்று ஒன்று இருக்கிறது, அது அனுமதி இல்லாம சரி வராது, ஏற்றுக்கொள்ளப்படாது, நடக்காது என்பதை அது காட்டுகின்றது. இது ஏன் ஆயத்துல் குர்சியில வந்திருக்குன்னா, மக்காவுல நபி அவங்க அந்த தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச நேரத்துல, தூய இஸ்லாத்தை சொன்ன நேரத்துல குறைஷிகள் சில நியாயங்களை வச்சாங்க. ஏன் நாங்க சிலைகளை வணங்குறோம், சில நியாயங்களை வச்சாங்க. அந்த நியாயங்கள்ல ஒன்று ஷஃபாஅத். நாம தெளிவா புரிஞ்சுக்கோம். இது எங்கட தௌஹீதை சில நேரம் பாதிக்கும், சில நேரம் ஷஃபாஅத் வழியால வந்து எங்கட தௌஹீத் பாதிக்கப்பட்டுரும், எங்களுக்கு விளங்காது, நமக்கு புரியாது, அதுல கவனமாக இருக்கணும். குறைஷிகள் சொன்னார்கள், இந்த சிலைகளை நாம் வணங்குறதா இருந்தால் இரண்டு காரணம் தான் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலா சூரத்து யூனுஸிலே சொல்வது போல, வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், எந்த நன்மையும் செய்யறதுக்கு சக்தி இல்லாத, எந்த ஒரு தீங்கையும் செய்யறதுக்கு ஆற்றல் இல்லாத எல்லாம் போய் இந்த மக்கள் வணங்குறாங்க. கற்களை, மரங்களை, சிலைகளை போய் வணங்குறாங்க. வயகூலூன, என்ன நியாயம் சொல்றாங்கன்னா, ஹாஉலா, இவங்க, ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட எங்களுக்கு சிபாரிசு செய்வான், அதுக்காக தான் வணங்குறோம். என்ன கிடைக்கணும்? சிபாரிசு கிடைக்கும். அதுக்குத்தான் இவர்களை நாம் வணங்குகிறோம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இவர்கள் சிலை, இவங்க சிலைதான், சிலைகள் தான். ஆனா இவங்களுக்கு இவங்களோட பேர் இருக்கிறதே, இது பெரியாக்கள்ற பேர். ஜாஹிலியா காலத்துல இருந்த ஒவ்வொரு சிலைகளுக்குரிய பேர் இருக்கிறது, அதனுடைய வரலாறை போய் பார்த்தால் அது பெரிய பெரிய மகான்களுடைய பெயர்களாக தான் இருக்கும். எனவே இவங்களை வணங்கினால் அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். இப்ப சிபாரிசு ஒரு முக்கியமான விடயமாக காணப்பட்டிருக்கிறது. குறைஷிகளுடைய வழிகேட்டுக்கு சிபாரிசு ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா ஒரே அடியாக ஆயத்துல் குர்சியில் அதுக்கு அடிச்சிருக்கிறான். இல்ல, நீங்க நினைச்சாப்புல நடக்காது. சிபாரிசை நம்பித்தான் நீங்கள் ஷிர்க்குக்கு சென்றிருந்தால் இதோ நாம் சொல்கிறோம், நடக்காது. என்ன அடிப்படையில் நடக்கும்? அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால் மாத்திரம்தான் நடக்கும். சுருக்கமாக சொன்னால், நாளை மறுமையில்
சிலர்களுடைய சிபாரிசால சொர்க்கம் செல்வாங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சிபாரிசின் அடிப்படையில் போவாங்க. நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள், சில நல்லடியார்கள் சிபாரிசு செய்வார்கள். அதெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா எல்லா இடத்தையும் என்னுடைய அனுமதி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேக் முரீத் என்று இருக்கிற அமைப்புள்ள எல்லார்ட்டையும் என்ன எண்ணம் என்று கேட்டால், இந்த ஷேகை பிடிச்சுன்னு செய்யலாம், அவங்களுடைய முரீதானாக இருந்தால் நாளை மறுமையில் என்னை அவர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அண்மையிலே நான் ஒருவர் பேசுகிறார், முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் நாளை மறுமையிலே சிபாரிசு லெட்டர் டிக்கெட் கொடுத்து மஹ்ஷர் மைதானத்திலே பங்கு வைப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. என்னங்க இதை காட்டி நீங்க வைத்திடலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். கந்தூரியை கொடுத்துக்கணும், அவங்களுக்கான என்ன மௌலூதுகளை ஓதிக்கணும். இதெல்லாம் கரெக்டா செஞ்சோம்னு சொன்னால் நாளை மறுமையில் அந்த டிக்கெட் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிடும். தெளிவாக பேசுறாங்க. என்னத்தை சொல்றார்? சிபாரிசை சொல்றார். மதிப்புக்குரியவர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியிலே சொல்லி இருக்கிறான், நீங்க நினைச்சாக்கள் சிபாரிசு செய்ய முடியாது. ஏன் அனுமதி வேண்டும்? சிபாரிசு இருக்கிறது, அனுமதி வேண்டும். எப்படி அனுமதி? இவர் அவருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்றால் இவர் முதலாவதாக அல்லாஹ்விடம் அனுமதி கோர வேண்டும். இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டால் தான் என்ன செய்யலாம்? இவர் அவருடைய விஷயத்தில் பேசலாம். இல்லை, நீங்க பேச முடியாது, உங்களுக்கு சிபாரிசுக்கான வாய்ப்பு இல்லை என்று அல்லாஹ் அனுமதி வழங்கல் என்று சொன்னா அவர் பேச முடியாது, சிபாரிசு செய்ய முடியாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் வாய் திறக்க முடியாது, பேச முடியாது. குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், சிலருக்கு அனுமதி வழங்கப்படுமாம். யாருடைய விஷயத்துல நீங்க பேச போறீங்க? யாருடைய விஷயத்துல நீங்க சிபாரிசு செய்ய போறீங்க? என்னுடைய சகோதரருடைய விஷயத்துல. இல்ல, அவர் சிபாரிசு பெறறதுக்கு தகுதியான ஆள் இல்ல, பேச முடியாது. அவர் தொழலையே, 50 கடமைகள் நிறைவேற்றவில்லையே, ஏராளமான பாவங்களை அநியாயங்களையும் செய்திருக்கிறாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவருக்கு மட்டும் அவர் முரீதா இருந்தெல்லாம் மறுமையில காப்பாற்றப்பட்டுலாமா? அது நடக்குமா? நடக்காது. அப்ப சிபாரிசு பெறறதுக்கு தகுதியானால் அவர் மாறணுமே. எனவேதான் அல்லாஹ் தஆலா சிலரை நான் அவருடைய விடயத்திலே அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படுறதுக்கு அவருக்கு தகுதியானால் அவர் கிடையாது, உங்களுடைய சிபாரிசு அவருடைய விஷயத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது, வேறு ஒருவருடைய விஷயத்துல வேணும்னா பேசலாம். அப்ப 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று அனுமதி வேண்டும், இன்னொன்று யாருடைய விஷயத்துல பேச போறாரோ அவருடைய விஷயத்துல பேசுறதுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய திருப்தியை அவனுடைய அனுமதியை கொடுக்க வேண்டும். இது சிபாரிசு. அப்ப குறைஷிகள் சிபாரிசு விஷயத்துல தான் வழிகட்டிருந்தார்கள் என்பதற்காக ஆயத்துல் குர்சியிலே இல்ல, விரும்பினாக்களுக்கு சிபாரிசு செய்ய முடியாது என்கிறத அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கடைசியாக மதிப்புக்குரியவர்களே, இந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹ்வினுடைய சக்தி, வல்லமை, ஆற்றலை பற்றி சொல்கிறது. என்ன சொல்றதுன்னா, வஸிஅ குர்சியுஹு அஸ்ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வினுடைய குர்சி என்று ஒன்று இருக்கிறது. அது இந்த பூமி, 7 வானம், இது எல்லாவற்றையும் விட பிரமாண்டமானது. எதாம்? குர்சி. குர்சிக்கு அப்பால் உள்ளதுதான் அர்ஷ். அதையும் கடந்துதான் நம்முடைய இரட்சகன் இருக்கிறான். அவன் எவ்வளவு பிரமாண்டவனாக இருப்பான். அல்லாஹு அக்பர் என்று நாம சொன்னா, அல்லாஹ் மிகப்பெரியவன். அக்பர் என்கிற வார்த்தை அதை விட பெருசு இல்லை என்கிறது தான் சொல்றது அக்பர். அப்ப இந்த வானம், இந்த பூமி, 7 வானங்கள். இஸ்லாமிய குர்ஆன் சொல்லுது 7 வானங்கள். அதே போல பூமி 7 அடுக்குகள் இருப்பதாக சொல்கிறது. இது எல்லாவற்றையும் விட விசாலமானதுதான் குர்சி. ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லுவது, அவனுடைய குர்சி இந்த வானங்கள், இந்த பூமி எல்லாவற்றையும் விட விசாலமானது. இன்னும் சொல்ல போனால் இப்னு அபி ஷைபா என்று சொல்லப்படக்கூடிய அபூபக்கர் இப்னு அபி ஷைபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், அவங்களுக்கு ஒரு நூல் இருக்கிறது, அல் அர்ஷ் என்று சொல்லி ஒரு நூல் இருக்கிறது. அதுல ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. இது முஸ்னத் அஹ்மத்லயும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க.
நாங்கள் நம்மளோட ரப்புடைய பிரமாண்டமான தன்மை சில நேரம் சிலர்களுக்கு சில சிந்தனைகள் எப்படி வரும்னா, இதையும் அல்லாஹ் தஆலா எப்படி விளங்குவான், இதுவும் அல்லாஹ்வுக்கு தெரிய வருமா, இதையும் அல்லாஹ் அறிந்தவனா என்ற சில சிந்தனைகள் சில நேரம் வரும். அல்லாஹ்வினுடைய பிரமாண்டமான தன்மையை ஒருவர் புரிந்து கொண்டால் அவனுக்கு முன்னால அவனுடைய படைப்புகள் எவ்வளவு சிறுமைப்பட்டது அற்பமானது என்பதை புரிந்து கொண்டால் அல்லாஹ் எதையும் அறிவான், எதுவும் அவனுக்கு தெரியாம போகாது, எல்லாமே மிக தெளிவாக தெரிய வந்துடும் என்கிறத புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. இந்த குர்சி இருக்கிறது, இப்ப நாம் அல்லாஹ்வினுடைய குர்சி வானம் பூமி எல்லாவற்றையும் விட விசாலமானது சொல்கிறார்களே, நபி ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா, இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அப்படியே பந்து போல ஆக்கி, சுருட்டி பந்து போல ஆக்கி அல்லாஹ்வினுடைய குர்சிக்கு முன்னால வச்சால் பரந்து விரிந்த பாலைவனத்துல ஒரு பந்தை தூக்கி போட்டால் எவ்வளவு இடத்தை அது பிடிக்க போகுது? அதுக்கு அர்த்தமே இல்லாம இருக்கு, சொல்லவே முடியாது. இதே போலதான் அல்லாஹ்வுடைய அரசுக்கு முன்னால் இந்த வானம் இந்த பூமி எல்லாமே இந்த அரசையும் சுருட்டி எல்லாத்தையும் சுருட்டி பந்து போலாக்கி அல்லாஹ்வின் குர்சியையும் இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் சுருட்டி அல்லாஹ்வுடைய அரசுக்கு முன்னால வச்சா ஒரு பரந்து விரிந்த பாலைவனத்துல ஒரு பந்தை போட்ட மாதிரி. அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால இது எல்லாவற்றையும் விட பிரமாண்டமானவன் அல்லாஹ் என்றால் அவனுக்கு முன்னால நம்ம இந்த பூமி இது ஒரு பெரிய விஷயமா? அவதானிக்கிற பெரிய விஷயமா? கண்காணிக்கிற பெரிய விஷயமா? என்ன நடக்குது என்று பார்க்கிறது பெரிய விஷயமா? எல்லாவற்றையும் விட பிரமாண்டமானவனே அல்லாஹ். எனவேதான் மதிப்புக்குரியவர்களை பாருங்க, இதுக்கு அடுத்தது அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லலாம் தெரியுமா? இந்த வசனத்துல வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, இந்த வான பூமியை அவதானிப்பது, பாதுகாப்பது, கண்காணிப்பது அவனுக்கு சிரமம் அல்ல. அதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை சரியாக புரிந்து கொண்டால் ஒரு மனிதனுடைய ஈமான், அடிப்படை மார்க்கத்தில் அடிப்படை அம்சங்கள் எல்லாமே அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிடும். மதிப்புக்குரியவர்களே, கடைசியில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல் குர்சி எப்படி முடிக்கிறான்னா, வஹுவல் அலி அல் அதீம், அல்லாஹ்வை உயர்ந்தவன், அவனே மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவன். அல் அலி என்று சொன்னால் உயர்ந்தவன். அதுக்கு எப்படி விளக்கம் எழுதுவாங்கன்னா, அல் அலி என்று சொன்னால் அவனுடைய செயற்பாடுகளில் அவனுடைய பண்புகளில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா உயர்ந்தவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்துல எல்லாம் உயர்ந்தவன் என்கிறானோ, முதலாவது நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் நம்மளோடு இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து இல்லை. அல்லாஹ் தஆலா எங்க இருக்கிறான்? 7 வானங்களையும் கடந்து, குர்சியை கடந்து, அரசுக்கு அப்பால் இருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அனுப்பக்குள்ள எங்க எடுத்த? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவழி பயணம் போனாங்கல்ல, மேராஜுக்கு போனார்களே, எங்கே போனார்கள்? பூமியை துளைச்சிட்டு போனார்களா அல்லது மேலே போனார்களா? மேலே போனார்கள். ஏன் மேலே போனார்கள்? முதலாம் வானம் திறக்கப்பட்டது, 2ஆம் வானம் தட்டப்பட்டது, யார் என்று கேட்கப்பட்டது, வரவேற்பளிக்கப்பட்டது, 3வது 4வது 7 வானங்களை கடந்தது பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதற்கு பின்னால் எனக்கு அனுமதி இல்லை, இதற்கு பின்னால் நீங்கள் தான், அதற்கு பின்னால் என்ன நடந்தது? அப்ப எனவே அல்லாஹ் மேலே இருக்கிறான். நாம் துஆ கேட்கும் போது எங்கே கையை உயர்த்துகிறோம்? எங்கே உயர்த்துகிறோம்? ஏன் மேலே நோக்கி கையை உயர்த்துகிறோம்? ரொம்ப தேவையாக இருந்தா நம்மட பார்வை எங்க போகுது? துஆ கேட்கும் போது எங்கே செல்கிறது? மேலதானே போகிறது. யார் சொன்னது மேலே போகணும் என்று சொல்லி? மேலே உயர்த்த வேண்டும் என்று யார் சொன்னது? எம்மை படைத்தவன் அல்லாஹ். அவன் பக்கம் நம்முடைய பார்வை போய்த்தான் ஆக வேண்டும். அதை யாராலும் தடுக்க முடியாது. விரும்பாமலே போய்த்தான் ஆகும். சில நேரம் கண் போகாம இருக்கலாம், ஆனா நம்மளோட உள்ளம் போகும். உள்ளம் மேலதான் போகும். அதனுடைய இரட்சகனின் பக்கம் சென்றுதான் ஆக வேண்டும். அதை யாராலும் மாற்ற முடியாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துர் ரூமிலே, ஃபித்ரத்துல்லாஹ்
அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா. அல்லாஹ் இயல்பாகவே மனிதனை வடிவமைத்திருக்கிறான். அந்த இயல்பு தன்மையை யாராலும் மாற்ற முடியாது. ஆகவே மதிப்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆயத்துல் குர்சி என்பது இவ்வளவு ஆழமான அர்த்தங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான வசனங்களை நாம் ஈமானிய பார்வையில் அல் குர்ஆனிய வசனங்களை அணுகினால் நம்ம இந்த உலகில் நம்முடைய உள்ளம் பிரகாசமாக இருக்கும், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதே போல மதிப்புக்குரியவர்களே, இந்த ஆயத்துல் குர்சி சில சந்தர்ப்பங்களை நாம் கவனமாக ஓதி வரும். குறிப்பாக நசாயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால ஓதுற விஷயத்தை சொல்றாங்க. ஆயத்துல் குர்சி தொழுகைக்கு பின்னால ஓதி வந்தால் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அவருடைய மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை, வெறும் வெற்று வார்த்தைகளாக அது இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஆயத்துல் குர்சிக்கு மாற்றமாக இருந்து கொண்டு ஆயத்துல் குர்சியை வெறுமனை வார்த்தைகள் சொல்வதால் அர்த்தமில்லை. எத்தனை பேர் ஷிர்கில் இருக்கிறார்கள், தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை. என்ன பிரயோஜனம்? சுப்ஹானல்லாஹ் என்றால் நான் எல்லா இணை துணை அற்றவன் என்று அல்லாஹ்வை நான் சொல்கிறேன் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். இணை திணை என்று வாழ்க்கையை கழித்துக் கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அந்த சுப்ஹானல்லாஹ் அர்த்தமற்ற சுப்ஹானல்லாஹ். அந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய வெயிட் என்னவாம்? அதை உரிய முறையில் சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வசுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி அவ் தம்லஉ மா பைன ஸமாஇ வல் அர்த். வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடங்களை நன்மையால நிரப்பும் சக்தியும் ஆற்றலும் உள்ளது, வல்லமையும் உள்ள அந்த சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு நன்மை இருக்கிறது. அப்படியான நன்மை, அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலிமா அர்த்தமற்றதாக சொல்லி அந்த நன்மையை ஈட்டி தராது. அப்ப ஆயத்துல் குர்சி அர்த்தமுள்ள ஆயத்துல் குர்சியாக நாம ஓதினோமாக இருந்தால் அது நமக்கு சொர்க்கத்தை ஈட்டி தரும். இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது. இந்த ஆயத்துல் குர்சிக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு நமக்கு தேவை, இரவையில தேவை என்கிறதுக்கு புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி இருக்கிறது. நேரம் இடம் கொடுத்து அதை சொல்லுவோம். என்ன மாதிரி என்னன்னு கேட்டா, நாங்க உறங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதும், தனிமையில் ஒரு இடத்துல தங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதும். ஒரு மூமினுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு மூமினுக்கு என்ன பாதுகாப்பு? குர்ஆன் அவனிடம் இருந்தால் பாதுகாப்பு, வாழ்க்கையில் இருந்தால் பாதுகாப்பு, ஈமானுடன் அதை ஓதினால் பாதுகாப்பு. புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் வந்து நிறைஞ்சிருக்குது, விநியோகிக்கணும், விநியோகிக்க காட்டிலும் அதை பாதுகாக்கணும் இல்லை. அப்போ அபூ ஹுரைரா அவங்கள நியமிச்சாங்க, ஜகாத்துல் ஃபித்ர் ஸ்டோர் நீங்க தான் பாதுகாக்கிறது. அதுக்கு தனியாக அந்த டைம்ல ஸ்டோர்லாம் கிடையாது, பள்ளியில் ஒரு மூலையில் இருந்திருக்க மாட்டீங்களேன், பாதுகாக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த பொறுப்பெடுத்தாங்க. ஒரு இரவு பார்க்குறாங்க, ஒரு திருடன் வந்து திருடி கொண்டிருக்கிறான். ஓடி போய் கையமையமா பிடிச்சிட்டான். அப்ப அவன் சொன்னான், என்னை விட்டுருங்க, ரொம்ப வறுமைப்பட்ட கஷ்டப்பட்ட ஆளா இருக்கிறான், எனக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்கிறது, வறுமையால தான் வந்தேன், இனி வர மாட்டேன், விட்டுருங்க. அப்போ அவன் சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு போய் ஒப்படைப்பேன், இல்ல இனி வர மாட்டேன், விட்டுருங்க. சரி போ. மறுநாள் ஃபஜ்ர் தொழுது முடிஞ்ச உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா. அபூ ஹுரைராவே, இரவு உங்களுடைய கையில் மாட்டிய அந்த கைதியின் நிலை என்ன? இப்ப அபூ ஹுரைரா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கஷ்டம் நஷ்டம் வறுமை நான் இறக்கப்பட்டு விட்டுட்டேன். அமா இன்னஹு கத் கதபக், இல்லை அவன் பொய் சொல்லி இருக்கிறான், வஸயஊத், நாளைக்கும் திரும்ப வருவான், கவனமா இருங்க. அபூ ஹுரைரா எந்த அளவுக்கு கவனமா இருந்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னால் நிச்சயம் நடந்தே தீரும் என்பதில் நம்மளை விட உறுதியாக நம்பக்கூடியவர்கள். உறக்கம் வந்திருக்குமா? வந்திருக்க. அவதானமாக இருந்தாங்க, ஆள் வருது, பிடிச்சாங்க. அதே மாதிரி சொன்னான், இனி வர மாட்டேன், கஷ்டத்திலான் நஷ்டத்திலான் வறுமையில வார், இறக்கப்பட்டு விட்டாங்க. மறுநாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா, என்ன நடந்த இரவு? அதே மாதிரி சொன்ன அல்லாஹ்வின் தூதரே, இறக்கப்பட்டு விட்டேன், நாளைக்கும் வருவாங்க, கவனமா இருங்க. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது இரவு வந்தான், பிடிச்சாங்க. விடவே மாட்டேன்,
லஅர்ஃபஅன்னக இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் கொண்டு ஒப்படைத்தே ஆகுவேன் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இப்ப சொன்னான், அபூ ஹுரைராவே, உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தரட்டுமா? அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கு. இந்த பிரச்சனையில் அவங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு சில வார்த்தைகள், சில வேர்ட்ஸுகள் கொண்ட ஒரு வார்த்தை இருக்குது, நான் சொல்லி தரட்டுமா? என்ன அது? ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், கடைசி வரைக்கும். அபூ ஹுரைரா தான் விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அபூ ஹுரைராவே, என்ன நடந்தது? அல்லாஹ்வின் தூதரை நான் பிடிச்சேன், உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தேன், அப்ப இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி தந்தான். என்னுடைய பிரச்சனை இருக்கப்படான்னா, இப்படியான பிரச்சனைகள் இரவிலே தொல்லைகள் இருக்கப்படான்னா, இது ஆயத்துல் குர்சியை ஓதுனா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள்? அங்கீகாரம் வழங்கினாங்க. சொன்னாங்க, அம்மா இன்னஹு சதகக வஹுவ கதூப், அவன் மாபெரும் பொய்யன், உண்மை சொல்வது கிடையாது. இந்த விஷயத்துல மாத்திரம் அவன் சொன்னது கரெக்ட். சரி அபூ ஹுரைராவே, உங்களோட 3 நாள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணது யாரு தெரியுமா? உங்களை வந்து தொந்தரவு செய்ய யாரு தெரியுமா? ஷைத்தானுன், ஜின்களில் ஒரு கெட்ட ஷைத்தான். அப்ப அந்த தொல்லை நமக்கு இருக்கப்படாண்டா என்ன செய்யணும்ங்கிறாங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஷைத்தான் உண்மை சொல்வதில்லை, இந்த விஷயத்துல உண்மையை சொல்லியிருக்கிறான். அதுதான் அப்ப அவன் சொல்லிக் கொடுக்கும் போது சொல்றான், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்துல் குர்சிக்கு மேலதிக விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, அபூ ஹுரைரா இதை சொன்னால் ஓதினால் 2 விஷயம் நடக்கும். லன் யஸாலு அலைக மினல்லாஹி ஹாஃபிதுன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசேஷமான ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கப்படும். இதை ஓதினா, ஆயத்துல் குர்சி ஓதினா, வலா யக்ரபன்னக ஷைத்தான், எந்த ஒரு ஷைத்தானும் கிட்ட வர முடியாது. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இரவில தூக்கம் இல்லை, கனவு தொல்லை எல்லாம் ஒன்றுமே இல்லை. அழகா புதுவோட ஐவேளை தொழுது கொண்டு இதுக்கெல்லாம் பவர் வாரண்டா மெயின் பிரச்சனை தீர்க்கப்படும். அறவே தொழுகை இல்லாம சூரத்துல் ஆயத்துல் குர்சி ஓதி சரி வராது. மெயின் பிரச்சனை அங்க, அது கவனமா இருக்கணும். அதெல்லாம் இருந்து ஒரு மனிதன் ஆயத்துல் குர்சி ஓதுனாண்டா இரவில இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்கவே இருக்காது. இப்ப 2 முக்கியமான பிரயோஜனத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசேஷமான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஷைத்தான் கிட்ட வர மாட்டான். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சிங்கிறது. நாம் எல்லாரும் பாடம் பண்ணணும், அதில் உள்ள அர்த்தங்களை புரியணும், வாழ்க்கையில அமுல்படுத்தணும். இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை, அருமையான ஒரு மார்க்கத்தை, அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தும், இவ்வளவு அற்புதமான ஒரு வேதம் நம்ம கிட்ட இருந்தும் இன்னும் அவருடைய அற்புத தன்மையை நாங்க வெளியில கொண்டு போலே, நம்மளை பார்த்து இந்த இஸ்லாத்தினுடைய தகவலை புரிஞ்சுக்கலையே. எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா, தர்மல் குர்ஆனை வண்டி படிச்சேன்னா பதில் வருது. ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்றது ரொம்ப அரிதாக இருக்கிறது. எதுவரைக்கும் நாம் இப்படி இருக்க போறோம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நீங்கள் இல்லை என்றால் இல்லா தன்ஃபிரு யுஅذிப்கும் அஸாபன் அலீமன் வயஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்யலன்னா, நீங்கள் வெளியேறவில்லை என்றால் மார்க்கத்திற்காக உங்களை அல்லாஹ் தண்டித்து விட்டு உங்களை விட சிறந்தவர்களை கொண்டு வருவான். அப்ப நாம தயாராகணும். இந்த அழகான மார்க்கத்தை, அழகான வாழ்க்கை நிறைய, நம்மளோட வாழ்க்கை நிறைய நாம ஏற்று நடக்கணும். அதை மற்றவர்களுக்கு கொண்டு போகணும். அதுக்காக தான் இப்படியான இடங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை கொஞ்சம் பேரெல்லாம் தெரிவு செய்திருக்கிறான். அவன் இந்த வழியில தொடர்ந்து பயணிக்கணும். நம்மளால் இந்த மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் எல்லாரும் பயன் பண்ணவும் முடியாது, எல்லாரும் செலவழிக்கவும் முடியாது. ஆனா சில நேரம் பேசுறால விட அந்த சேர் அங்க போட்டிருப்பாரு, ஒழுங்கு செஞ்சிருப்பாரு, அவருக்கு நன்மை கூட இருக்கு. ஏன்னா பேசுற ஆளுக்கு சில நேரம் இஹ்லாஸ் போய்க்கிறோம்.
ஆனால் அவர் இஹ்லாஸ் அவரோட இருந்திருக்கும். அவர் என்ன செஞ்சாரோட யாருக்கும் தெரியாது. அவருடைய இஹ்லாஸினுடைய அந்த தூய்மையை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுறாக்களை விட கஷ்டப்பட்டாக்களை விட நன்மை அவருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இவ்வளவு பெருமதியான ஒரு அமல் தான் இது. நாம் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கிற மாதிரி இந்த அழகான மார்க்கத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد.